அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 28:15. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு தனிமையாக இருந்தான். அவனுடைய தாய் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. அந்த சூழ்நிலையிலே ஏசா அவனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயல்படும் போது அவனை அன்பாய் நேசித்த அவனுடைய தாய் அவனை தன்னுடைய சகோதரனாகிய லாபான் வீட்டுக்கு அவள் அனுப்பிவிட்டாள். அவனுடைய தகப்பன், அவனை ஆசீர்வதித்த தகப்பனும் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. அவனும் அவனை ஆசீர்வதித்து அந்த லாபான் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். அப்போ பாருங்களேன், வனாந்திரத்தில் அப்படி தனிமையாக இருக்கும்போது அவனுடைய உள்ளம் எவ்வளவாய் வேதனை அடைந்திருக்கும். அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். ஆபிரகாம் அவ்வளோ ஒரு பெரிய சீமான். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து 100 மடங்கு பலனை பெற்றவன். இப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவானுடைய குடும்பத்திலே பிறந்த யாக்கோபு வெறும் கோலும் கையுமாய் அன்றைக்கு அந்த வனாந்தரத்திலே படுத்திருக்கும் போது தனிமையிலே அவனுடைய உள்ளம் அவ்வளவாய் வாடி இருந்திருக்கும். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் வேதனையோடு படுத்திருக்கும் போது கர்த்தர் சொப்பனத்தின் மூலம் அவனோடு கூட பேசினார். பேசும்போது சொல்லப்பட்ட வார்த்தை தான், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். ஆமேன், ஹல்லேலூயா. நேற்று வரைக்கும் வீட்டில் இருந்தான், அவங்க அம்மா அப்பாவோடு இருந்தான். அவனுக்கு பேரே குணசாலியும் கூடாரவாசியும். இன்றைக்கு தன்னந்தனியாக வந்து கொண்டிருக்கும் போது தந்தை வழி அனுப்பும் போது கூட எதுவுமே கொடுத்து அனுப்பலை. வெறும் பைபிளில் வாசிக்கிறோம், வெறும் கோலும் கையுமாய் தான் அவன் கடந்து வந்தான் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவனை கைவிடவே இல்லை. ஸோ எந்த சூழ்நிலையானாலும், உங்களோடு கூட யாரும் வரலனாலும் வந்தாலும் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஆமேன், அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதுங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் எல்லாராலும் பகைக்கப்பட்டு விற்று போடப்படும் போது கூட ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்க பண்ணினார். ஆமேன், எல்லாம் ஆண்டவர் கூட இருந்து நம்மை கைவிடாமல் இருந்தாலே போதும். பாருங்களேன், யோசேப்புடைய வாழ்க்கையில் சகோதரர்கள் கைவிட்டாங்க, அப்பா உதவி செய்ய முடியலை. ஆனால் தேவன் அவனை கைவிடவே இல்லை. தேவன் அவனுக்கு சொப்பனத்திலே சொன்னதின்படியே, கொடுத்த சொப்பனத்தின்படியே அப்படியே கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவனுடைய சகோதரர்கள் அவனை பணிந்து கொள்ளும்படி காரியங்களை மாறுதலாய் ஆண்டவர் முடிய பண்ணினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் ஒருவேளை தனித்து விடப்பட்டது போல, யாக்கோபை போல ஒரு வனாந்தரமான சூழ்நிலையில், ஒரு வனாந்தரமான பாதையில், எனக்கென்று உதவி செய்ய யாருமே இல்லையே, என்னுடைய காரியத்தை யார் பொறுப்பெடுத்து நடத்த முடியும், எனக்கு யாரும் இல்லையே, நான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேனே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை உங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்து, உங்களுடைய கணவரை இழக்க கொடுத்து, இனி எனக்கு யார் உதவி செய்ய முடியும், எனக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறார்கள், என்னுடைய காரியத்தை பொறுப்பெடுத்து நடத்த யாரும் இல்லை என்று சொல்லி ஒரு வனாந்தரமான சூழ்நிலை போன்ற சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் உங்களை நடத்துகிற மாதம். உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார். உங்களுக்காக ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறப்பார். உங்கள் தலைமுறைகளை ஆண்டவர் நிலைநிறுத்தி அவர்களை ஸ்திரப்படுத்துகிற ஒரு மாதத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். உங்கள் தலைமுறைகளை காப்பாற்றுகிற தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். ஸோ எந்த காரியத்தின் நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் உடைந்திருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே, இந்த மாதத்திலே தேவன் உங்களை கைவிடாதவராய், உங்களை கரம் பிடித்து நடத்துகிறவராய் இந்த மாதம் உங்களுக்கு முன் செல்லுவார். யாக்கோபை எப்படி கைவிடாமல் கடைசி வரை நடத்தி வந்தாரோ அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துவார், சிறப்பாய் நடத்துவார். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதுங்க, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதுங்க. கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிப்போமா?
அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடந்த 10 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை காணும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் எத்தனை நல்லவரப்பா. உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவரை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு சொன்னதை செய்யும் அளவும் நீர் கைவிடாமல் இருந்தீரே, அதே தேவன் இன்றைக்கும் எங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றும் வரைக்கும் எங்களை கைவிட மாட்டீங்க, எங்களை விட்டு விலக மாட்டீங்கப்பா. அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் பாக்கியவான்கள். இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை நடத்துவீராக, ஆச்சரியமாய் நடத்துவீராக, நேர்வழியாய் நடத்துவீராக, நேர்த்தியாய் நடத்துவீராக. இந்த மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். God bless you.